குழந்தைகள் மாணவர்கள் எப்போதும் பசியோடு இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய அரசு என்கிறது என்பதை விழிப்புணர்வில் மாணவர்கள் முதலில் பசியார அன்பான மாணவ சொல்வதை உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த இனிப்பான தருணத்தில் இனிப்பான செய்தியை நீங்கள் இன்று பெற இருக்கிறீர்கள். உங்களுக்கு வழங்கப்படும் அரசியல் அறிவியல் பிரிவு மாணவர் திரு சரவணகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மீதி இருக்க டைம்ல பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வேலை பார்க்குற காசை வச்சுதான் என்னோட செலவெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி செலவு பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒர்க் முடிச்சுட்டு ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்ல கடவுள். புதுமைப்பட் திட்டம் நாம் அறிமுகம் செய்த ஆண்டில் அப்போது நான் ஐடி துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்றேன். படிக்கக்கூடிய பெண்களுடைய விகிதாச்சாரம் 24%. அதாவது 100 பிள்ளைகள் உயர்கல்வி படிக்க, அதாவது 100 பிள்ளைகள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றால் அதில் உயர்கல்விக்கு செல்லக்கூடிய பெண்களுடைய தேசிய சராசரி 24%. நாம் இந்த திட்டம் அறிவித்த அந்த ஆண்டு தமிழ்நாட்டினுடைய பெண்களுடைய உயர்கல்வி சதவீதம் என்பது 72% உயர்ந்தது. அடுத்த தமிழ் அடுத்ததாக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மணிகண்டன், காசிராஜா, நாவலசாமி, ராகுல் காந்தி, ஜோஸ்வா டேனியல், ஜபஸ்ரீ,